ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான நரைமுடியை நல்லா கருகருன்னு மாற்றக்கூடிய ஒரு ஹேடை தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது தேங்காய் நார் வந்துட்டு தேங்காய் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறப்போ நாரை வந்து தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார் வந்து அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ஹேடை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நார் வச்சுருக்கேன். இந்த நார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஹேடையை நம்ம செஞ்சுக்க போகிறோம். இந்த ஹேடைக்கு வந்து ரொம்ப ப்ராப்பராக நம்ம செய்யணும். இது மட்டுமே வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ரிலேஷன்லையே இது வந்து நான் செஞ்சு இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வீடியோவில் வர விரும்பலை. அதனால் வந்து அவங்க சொன்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி நான் செஞ்சு காமிக்கிறேன். அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது சொன்னதுக்கப்புறம் தான் நான் இதை வந்து ரெடி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வேஸ்ட்டாக வந்து வீட்டில் அந்த சாம்பிராணிலாம் புகை போடவுள்ள அந்த இது இருந்துச்சு, அதிலே செய்யலாம். இல்லை சாதாரண தட்டு கூட ஏதாவது நீங்கள் வேஸ்ட்டாக வச்சுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப நம்ம அது வந்து வேறு எதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹேர்டேக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் கருத்துரும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நெருப்பட்டியை வச்சு ஃபஸ்ட்டு பற்ற வச்சிட்றேன். பற்ற வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பத்தாது. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறியாக சேர்ந்து அப்படியே உங்களுக்கு அந்த கருப்பாக உங்களுக்கு அந்த நார் வந்து மாறிடும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து தீ மூட்டுறோங்கிறது பார்த்துக்குங்க. இதில் எக்காரணத்துக்கு கொண்டோம் சீமெண்ணையோ இல்லை பெட்ரோலோ இல்லை வந்து பேப்பர் வச்சோ வந்து நம்ம பற்ற வைக்கக்கூடாதுங்க. பேப்பர் சப்போஸ் வச்சு பற்ற வைக்கிறீங்கனாலுமே பேப்பரை அதை வந்து எடுத்துருங்க. ஏன்னா பேப்பரோட துகளும் அதுக்குள்ளேயே போகிறப்போ நம்மளுக்கு வந்து அது எது வந்து கறி எது வந்து உங்களுக்கு அந்த நார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் பற்ற வைக்கிறீங்கன்னா பேப்பரை வந்து உடனே எடுத்துருங்க. பாருங்கள், நான் ஒரு தடவை தான் பற்ற வச்சேன் நெருப்பு குச்சி வச்சு. நான் உடனே அந்த நெருப்பு குச்சியையும் தூக்கிட்டேன். ஸோ அதுவும் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவையானது தீ மட்டும்தான். அந்த தீயும் இந்த நார் வச்சு மட்டும் தான் நம்ம வந்து ஹேடை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம ஊதி அந்த அந்த இதை வந்து பற்ற வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து செய்யணும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் நாரை. உங்களுக்கு தீலாம் வராது, ரொம்ப எரியாது. இந்த மாதிரி லைட் வெயிட்டாக தான் உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த சமயம் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க. ரொம்ப புகைய விடாதீங்க. ஏன்னா வீட்டில் இருக்க முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப புகையும். இதை வந்து நமக்கு டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகிற பொருள்லாம் கிடையாது. ரொம்ப ட்ரையான பகுதியில் நீங்கள் எப்போ இவ்வளோ வருஷம் வச்சாலும் அது ஒன்றுமே ஆகாதுங்க. அதனால் டைம் கிடைக்கிறப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அணைஞ்சிருச்சு. நெருப்பு அணைஞ்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன். நீங்கள் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணுங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அப்படியே வந்துட்டு கையில் வச்சு நீங்கள் நல்லா நசுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்பூனை வச்சு நசுக்கினீங்கன்னா கூட நல்லா வந்து பொடி பொடியாக மாறிடும். ஏன்னா அந்தளவுக்கு இது ரொம்பவுமே வந்து எரிய விட்றாதீங்க. ஏன்னா வந்து சாம்பலாக மாறிடும். ஸோ அரையும் குறையமாக இருக்கிறப்பே நீங்கள் அதை அணைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொடியோட இதுதான் வந்து நம்ம மிராக்கலான ஒரு ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு கலர் கொடுக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது வந்து எப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் டெய்லி எப்படி தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுவீங்க, அதே மாதிரியே வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் எண்ணெய் எப்படி டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ தலையில், அதே மாதிரி வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. படிப்படியாக உங்களோட நரைமுடி கருமையாக மாறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இல்லை எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக கூட இந்த பவுடரை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய்லையோ இல்லை தேங்காய் எண்ணெய்லையோ இல்லை வேஸ்லின்லையோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எங்கெல்லாம் நரைமுடி இருக்கோ அந்த இடத்துல இன்ஸ்டண்ட்டாகவும் அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி 2 விதமாகவும் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் வந்துட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து டிப் பண்ணி நான் தலையில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்ஸ்டண்ட்டாகவும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் படிப்படியாக நரைமுடி கருமையாகவும் நினச்சிங்கனாலுமே நல்லா வந்து கருமையாகும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தலையில் 3 மாதமாவது கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணிகிட்ருக்க உங்கள் நரைமுடி வந்து ப்ரௌனாக மாறும். அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக பிளாக்காக மாறிடும். ஸோ எங்கள் ரிலேஷனில் சொன்னவங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போது நானும் இதை வந்து அப்ளை பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நான் இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணி காட்டுறேன். பாருங்கள், எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போது எனக்கு முன்பகுதிகள்லாம் வந்து வெள்ளை முடி இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். நான் இதை அப்ளை பண்ணுறப்போ விளக்கெண்ணெய் வந்து சேர்த்து தான் அப்ளை பண்ணேன். ஸோ விளக்கெண்ணெய் இது பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு சரியாக வந்து உங்களுக்கு நகராது, அந்த மூவ் ஆகாது, நல்லா காஞ்சிரும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.